இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா ஒரு 3-in-1 ஷார்ப் WQ-T351. இது ஒரு நல்ல மாடல். இது வந்து பூம் பாக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நான் செட்டு நல்லா பெருசாக இருக்குது, ஸ்பீக்கர் குவாலிட்டி நல்லாயிருக்கு, அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது. இது வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம்னு சொல்லி கொண்டு வந்திருக்கிறாங்க. இதில் எஃப்எம் நல்லாயிருக்கு, லைனிங் நல்லாயிருக்கு, டேப் ரெக்கார்டரில் வந்து குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நம்ம இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது. இப்போ எஃப்எம் மோடில் இருக்குது. காற்றுக்கு உருவமில்லை, காற்றலை இல்லை என்றால் ஒரு பாட்டொலி கேட்பதில்லை. ஒரு காலம் வருகையில் உள்ளம் கொள்ளை போகுதே, ஆனால் காற்றின் முகவரி. இதில் பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் ஸ்டேஷன் மட்டும் தான் இப்போ கிடைக்குது. ஆண்டனா போடலை, நல்ல குவாலிட்டி. ஏன்னா என்னென்னா அதில் போட்டிருக்காங்க 5 ஸ்பீக்கர்ஸ்னு போட்டிருக்காங்க. 5 ஸ்பீக்கர்ஸ் எங்கே இருக்குன்னு தெரில, பட் அதோட குவாலிட்டி நல்லா இருக்குது. அதை வந்து சவுண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராடாக கேட்குது, ஒரு பெரிய பாக்ஸ் வச்சு போட்ட மாதிரி கேட்குது. டேப் ரெக்கார்டர் மோடில் போடுறேன். இதில் டேப் ரெக்கார்டர் மோடில் பார்த்தீங்கன்னா இந்த செட்டு கொஞ்சம் வித்தியாசமான செட்டு. 2 கேசட்டு ஒன்றுக்கு பின்னாடி ஒன்றா இருக்குது. இதுக்கு பேர் வந்து ட்வின் கேசட்னு சொல்லுவோம். இது வந்து டேப் 1, இது டேப் 2. ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று இருக்குது. ஹெட்டு 2 ஹெட் இருக்கும். நம்ம இங்கே தான் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. இதாக இருக்குது 2 1 1 2. இது ஆட்டோமேட்டிக்காக 1 2 மாறிக்கும். இங்கே வந்து இதில் போட்டிங்கன்னா இப்போ 2ல் இருக்குது. 2 வந்து உள்ளே இருக்கிறது, 1 வந்து வெளியே இருக்கிறது. இதில் ஒரு கேசட் போடுறேன், இதில் இன்னொரு கேசட் போடுறேன். ஓகே, இப்போ லாக் பண்ணுறேன். இப்போ 2 இருக்குது. 2னா உள்ள கேசட்டு. ப்ளே பண்ணுறேன். நல்லா இருக்கு, வித்தியாசமா இருக்கு. இப்போ நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். இப்போ நான் கேசட் 1ல் போடுறேன். அதே டோர் தான், ஆனால் கேசட் 1 ப்ளே ஆக போகுது. இது பார்த்தீங்கன்னா ஃபுல் சவுண்ட் வச்சுருக்கிறேன், பட் லைட்டாக கேட்குது. இதில் ஏதோ சின்ன ப்ராப்ளம் இருக்குது. நான் நினைக்கிறேன் ஹெட்டு க்ளீன் பண்ணால் சரியாயிருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இது வந்து ஐபிஏ. நம்ம வந்து ஹெட் க்ளீன் பண்ணுறதுக்கு ஐபிஏ யூஸ் பண்ணிக்கலாம். ஐபிஏ எடுத்து ஒரு ட்ராப் நான் இதில் பட்ஸில் எடுக்கிறேன். இப்போ அடுத்த பக்கத்தை எடுத்து லைட்டாக இதை க்ளீன் பண்ணிடுவேன். ஐபிஏ வந்து ஆல்கஹால் தான், அதனால் வந்து அது உடனே ட்ரை ஆகிடும். இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 1ல் இருக்கு. திருமுகம் காணும் வரந்தர வேண்டும் எனக்கு அது போதும் சூப்பராக இருக்குது. இப்போ நல்லா இருக்கு. ஹெட்டில் தான் அழுக்கு இருந்திருக்கு. ஏன்னா அந்த ஹெட்டில் அழுக்கு இருந்ததுனால தான் அந்த குவாலிட்டி வந்து கம்மியாக இருந்திருக்கு. அப்போ 2 டக்குமே நல்லா இருக்குது, நல்லா கிளியராக இருக்குது. லைனிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். லைனிங்க்கு இதில் இங்கே மேலேயே இருக்குது, இந்த இருக்கு லைனிங். லைனிங் மோடில் இருக்குது. 2 பக்கமும் ஒர்க் ஆகுதா பாருங்கள். ரெண்டு பக்கமும் ஒர்க் ஆகுது. நான் மொபைலில் கனெக்ட் பண்ணுறேன். காலம் கரைந்தாலும் கோலம் சிதைந்தாலும்
பாசம் வெளுக்காதேன் அதில் என் முகம் பார்க்கிறேன் இந்த பொன்னாரை பார்த்து ரொம்ப நல்லா இருக்கு. இதான் பூம் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த செட்டு பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள செட்டு. ஷார்ப்பில் ஒரு சூப்பர் செட்டு. ஒரு ப்ராப்ளம் இல்லை. அதாவது 100% ஒர்க்கிங், 100% குவாலிட்டி. வெளியே நம்ம கேட்டோம்னா சிடி அல்லது பென்ட்ரைவில் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. பேஸு, ட்ரபிள் எல்லாமே நல்லா இருக்குது. ஈக்குவலைசர் இவ்வளோ நாளாகியும் இந்த செட்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த செட்டை பற்றிய உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த மாதிரி செட்டு நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி டேப்பில் வந்து குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் ஐபிஐ யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இது மாதிரி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வரும். எல்லா வீடியோஸும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வர வரைக்கும்